தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியுடைய இம்பாக்டை நம்ம பார்த்துட்டோம். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப பேசிவா ட்விட்டர் பேஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்த விஜய் தலைமையில் உள்ள தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய ரெக்கைகளை விரிச்சு பறக்க ஆரம்பிச்சாங்க. போன வருடம் ஒரு மிகப்பெரிய மாநாடு, விஜயுடைய இன்ட்ரோடக்டரி மாநாடு. அந்த மாநாட்டில் ஒரு கலக்கியிருந்தார் விஜய். எல்லோருமே திரும்பி பார்த்தார்கள். உச்சத்தில் இருக்கும் ஒரு நடிகர் எல்லாத்தையும் துறந்து மக்களுக்காக பொலிட்டிக்கல் பணிக்காக வராரு அப்படின்ற இம்பாக்டை கொடுத்தாரு. திராவிட மாடலே ஆடி போக செய்யும் இந்த ஒரு விஷயம் பல விதமான இம்பாக்டை கொடுத்தது. ஸோ என்னுடைய வீடியோ இந்த தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தான். இதுல 3 விதமா நம்ம பார்க்க போறோம். முதல்ல இப்ப நடக்க போற மாநாடு எப்படி இருக்கும், அதாவது இந்த மாத கடைசியில் ஆகஸ்ட் மாச கடைசியில் நடக்க போற மாநாடு எப்படி இருக்கும், இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தின் ஸ்ட்ராட்டஜிஸ் அடுத்த எலெக்ஷனுக்கு எப்படி வைக்க இருக்கிறார்கள், எல்லாத்தையும் தாண்டி கடைசியா எல்லாரும் எதிர்பார்க்கிற இந்த கிளைமேக்ஸ், விஜய் ஜெயிப்பாரா, விஜயின் கட்சி ஜெயிக்குமா, இதை பற்றி பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்ல பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். ஸோ முதல் விஷயமான ஒரு பின்னணி, தமிழக வெற்றி கழகத்தின் பின்னணின்னு பார்த்தா விஜய் ஸ்டார்ட் பண்ண பொலிட்டிக்கல் பார்ட்டி ட்விட்டர் பேஸ் பார்ட்டியாக ட்விட்டர்லயே ராகுல் காந்தி ஸ்டைல்ல எல்லாத்தையும் போட்டுட்டு அமைதியா இருந்த இவர். லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சு, அப்பவும் கம்முன்னு இருந்தாரு. நாங்க இதுல பங்கேற்றுக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்டா இருந்தபோது டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் நினைச்சாங்க, சரி ஓகே பாஸ், இவரு அடுத்த விஜயகாந்த் மினி விஜயகாந்த் அவ்வளவுதான், கூட்டணி வைப்பாரா, வந்தா தானேயா முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தா அந்த தருணத்தை திருப்பி போட்டு மிகப்பெரிய இன்ட்ரோடக்டரி மாநாடாக நடத்தினார் விஜய். அந்த மாநாட்டுல தான் ஒரு திருப்பு முனை மாநாடுன்னு சொல்லலாம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்களை ஒண்ணு சேர்த்தாரு. அடுத்து இவனுங்க பயந்துட்டாங்க, திராவிட மாடலே நடுங்கியது. இப்ப என்ன சொன்னாங்க, இல்லப்பா ஆக்டரை பார்க்க வருவாங்க, வர்றவன்லாம் ஓட்டு போடுவானா அப்படின்ற ஒரு இதை பார்த்து அவங்க அப்படி பேசணும்னா வர்றவன்லாம் ஓட்டு போடணுமானா கூட்டத்தை பார்த்து ஏன் பயந்தார்கள், கூட்டம் ஏன் வந்துச்சுன்னு முதல்ல ஏன் யோசிச்சாங்க, பேக்ல வந்துருச்சேப்பா ஒருவேளை ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் தான் அவன் பார்க்க வேண்டிய ஃபேக்டர்ஸ். இதுதான் டிவிக்கு கிடைச்சிருக்கிற பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து ஆதவ் அர்ஜுனா டிஎம்கே உள்ளேயே நிறைய வேலைகள் செய்தவர். அவர் அடுத்து தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள விஜயோட டீலிங் போட்ட போது புஷி ஆனந்தை மிஞ்சி இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எல்லா விதமான ஆர்கனைசேஷனையும் அவர் கையில் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தி அதுல திருமாவளவனை சுற்றி வளைத்து இழுக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டாங்க. அப்கோர்ஸ் பிரசாந்த் கிஷோரையும் கொண்டு வாங்கன்னு சொல்லி அதுலயும் பல கிரிட்டிசிசம் இருந்துச்சு. இருந்தாலும் இதுல ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய விஷயமாக இது பார்க்கப்பட்டது. ஸோ மாநாடை தொடர்ந்து இந்த ஒரு மினி கான்ஃபரன்ஸ் அது சென்னையில நடந்துச்சு. ஸோ அதுக்கு சில விஷயங்கள் நடந்தன. ஸோ இதற்கு பிறகு நடந்த விஷயம்தான் ஏர்போர்ட்டுக்கு அவர் சப்போர்ட் கொடுத்தது. அதாவது ஏர்போர்ட்ல நிறைய மக்கள் பாதிக்கப்படுவார்கள், புது ஏர்போர்ட் வருவது எனக்கு பல கேள்விகளை எழுப்புகிறதுன்னு ஓப்பனா கொடுத்தாரு. அங்கேயும் பயங்கர கூட்ட நெரிசல் பார்த்து இரண்டாவது தடவாக திராவிட மாடல் பயந்ததுன்னு தான் சொல்லலாம். ஸோ இவ்வளவு தூரம் இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தளபதி விஜய் தளபதி ஸ்டாலினை தூக்கி அடிப்பாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் திராவிட மாடலுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம நிறைய பேர் ஏடிஎம்கே வராரு, எடப்பாடி வராரு சொல்றாரு, என்னப்பா சொல்றீங்க, எவ்வளவோ வருஷத்துல இருக்கிறோம், வந்த விஜயை போய் தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு லைட்டா ஒரு அல்லு இருக்கு. என்னுடைய ஓட் ஷேர்லையும் கையை வச்சிருவானே இந்த மனுஷன் அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்கு. காட்டிக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க இல்லையா. ஸோ அதனால கண்டிப்பா இந்த மாதிரி சில விஷயங்கள் டிவிகேக்கு ஆதரவாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இது முதல் பாகம். இரண்டாவது, இப்போ நடக்க போற தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த மாநாடு மதுரையில என்ன பண்ண போறாங்க, ஆல்ரெடி இம்பாக்ட பார்த்து ஆடிட்ட இவங்க எல்லா கூட்டத்துக்கும் அணை கட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். போலீஸ் முதல்ல சொன்னாங்க இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு முடியாது,
நீங்க 26, 27 வச்சீங்கன்னா கணேச சதுர்த்தி, அதுக்கும் முடியாது. அதனால நாங்க சொல்ற மாதிரி ஒரு 18, 19 வச்சுக்கோங்களேன் அப்படின்னு உடனே விஜய் ஓகேன்ட்டாரு. அதை அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. போலீஸ் சொன்ன மாதிரி சட்ட ஒழுங்கு ஒன்றும் பிரச்சனை வரவேணாம், நீங்க சொல்ற டேட்லயே நான் வச்சுக்கிறோம் பாஸ் அப்படின்ட்டு. இப்போ என்ன நடக்க போகுது? இப்போ அதை நோக்கி பயணம் செய்கிறது தமிழக வெற்றி கழகம்னு சொல்லலாம். தாவேகாவின் அடுத்த மிகப்பெரிய மாநாடு மதுரை அப்படின்ற போதே எல்லாருமே சும்மா அதிர்வு இல்லைன்ற மாதிரி தான் வருது. ஏன்னா மதுரை எல்லாத்துக்குமே சென்டர். அழகிரியும் இருக்காரு, ஸ்டாலினுடைய அண்ணன். அந்த சைடு பவர் சென்டரை வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிர்வாக திறமையில உள்ள ஸ்டாலினுடைய அண்ணன் வகிக்கும் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கும் மதுரை. மதுரை எல்லாத்துக்குமே ஃபேமஸ். மதுரை வந்து சவுத் தமிழ்நாடு ரெப்ரசன்டேஷனாகவும் இருக்கிறது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்காமலா போகும் அப்படின்ற ஒரு பயம் திராவிட மாடலுக்குள் வந்திருக்கிறதுன்னு தான் சொல்லலாம். அதே சமயம் இதை எதிர்பார்த்தோ என்னவோ எடப்பாடி ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா கேம்பெயின் சேலம் அந்த 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 பெல்ட் கன்னியாகுமரியை டச் பண்ணாம மற்ற ஏரியாஸ் எல்லாம் கேன்வாசிங் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இது கூட்டணியாக அமைந்தால் மிகப்பெரிய பலம் எப்படிங்கிறது காலத்தின் கோலம் தான். ஆனா இப்ப வரப்போற இந்த ஒரு மாநாடு கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் கொடுக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்றதுதான் வந்து என்னுடைய இந்த 2வது பகுதி. 3வதாக பார்க்க போகுது, இதையெல்லாம் தாண்டி ஜெயிப்பாரா விஜய், ஜெயிப்பாரா தாவேகா, இதுலயே 2 பார்ட் இருக்கு. ஜெயிப்பாரா விஜய் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா விஜய்க்கு செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு கண்டிப்பா தெரியும். இல்லைன்னா வந்து போன வருஷம் வச்ச மாநாட்டுக்கு சும்மா வந்து ரஜினி, கமல், இல்லைன்னா வந்து சூர்யா, அஜித் வர மாதிரி விஜய்க்கும் கூட்டம் இவ்வளவு தூரம் வந்துருச்சே அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி மேசிவான ஒரு சப்போர்ட், அதுவும் ஒரு பிலிம் எல்லாருக்கும் விரும்பும் பிலிம் பர்சனாலிட்டி. அவர் வந்து சினிமா துறையை சார்ந்தவர், அதுவும் எல்லோருக்கும் விருப்பமானவர். வரும்போது தளபதி தான் அப்படின்ற அளவு ஒரு வெறித்தனமான பல இளைஞர்கள் மனதை கவர்ந்திருப்பவர் அப்படின்ற போது அந்த ஒரு விஷயமே போதும் விஜய் ஜெயிப்பார் அப்படிங்கிறதுக்கு உள்ள ஒரு சான்று. விஜய் கண்டிப்பா ஜெயிப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தாவேகா ஜெயிக்குமா அப்படின்றதுதான் இப்போ பெரிய 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 கேள்வி. இதுக்கு வந்து விஜய்க்கும் இதை பத்தி ஃபுல்லாவே தெரியும். அதனால ஆல்ரெடி அவர் பேசின விஷயங்கள், பூத் கமிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ரூட் பேசிஸ்ல வந்து வேலை செய்யணும், இந்த மாதிரி சில டிசிப்ளினை கடைபிடிக்க வேண்டும். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது. நம்ம நினைக்கலாம், என்னப்பா புது கட்சி, இன்னும் கத்துக்குட்டி, இன்னும் பெரிய அனுபவம் கிடையாது, என்னத்தான் பண்ண போறாங்க அப்படின்னா, எவ்வளவு அதுவே நான் ஆப்பர்ச்சுனிட்டியா சொன்னேன். ஒண்ணுமே இல்லை, ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து ஓட் பேஸே இல்லாத ஒரு இடத்துல திரும்ப ஒரு 8%, 10%, 15%, 22% வந்து நின்னாங்கன்னா அதுவே அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றி பாஸ். நீங்க வந்து பெருசா ஆட்சியை பிடிக்கணும், நீங்க என்ன நினைப்பீங்க? நீங்க சொல்லிட்டீங்கல்ல இப்ப முதல்வர் ஆயிடுவீங்களா? எம்ஜிஆர் காலத்துல இருந்து பாருங்க, எம்ஜிஆர் வந்து என்னத்தான் ஒரு ஆக்டிங்ல 18 படம் தான் நடிச்சாரு. ஆனா அதே சமயம் அவர் வந்து ஆக்டிங்ல மட்டும் இல்லாம அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் அவருடைய அனுபவத்தை வளர்த்துக்கிட்டே போனாரு. அதே மாதிரிதான் ஜெயலலிதா. கலைஞர் கேட்கவே வேணாம், அவர் அதுலயே ஊறி போனவர். ஸோ இந்த மாதிரி அனுபவசாலிகள் இருந்த இடத்துல அனுபவமே இல்லாம சும்மாவே வந்துட்டு சும்மா போற போக்குல ஒரு 10%, 18%, 22% தட்டிட்டு போனா கண்டிப்பா அது வெற்றியா இல்லையா? மற்றவங்களுக்கு அது காண்டாகும். ஆனா அதே சமயம் வெற்றியா இல்லையான்றதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம்னு நான் சொல்லி இந்த வீடியோ பதிவை உங்களுடைய ஒரு இதுக்காக வந்து நான் விட்டுறேன். ஜெயிப்பாங்களா? விஜய் ஜெயிப்பாரா? தாவேகா ஜெயிப்பாரா? இதை பத்தி நீங்க சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை இத்துடன் முடிவு செய்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.